வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன சமையல் நாம் பார்க்க போகிறோம்னா, அதாவது ஒரு இனிப்பு பண்டை செய்ய போகிறோம். செட்டிநாடு உக்காரை. அதுக்கு தேவையான பொருட்கள் பாசிப்பயிறு, அதாவது உடைச்ச பாசிப்பயிறு 1/4 கிலோ, அப்புறம் ரவை ஒரு 200 கிராம், ஒரு மண்டை வெல்லம் பெரிய வெல்லம், அதுக்கு ஒரு அரை மூடி தேங்காய், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா திராட்சை, முந்திரி, ஏலக்காய், அப்புறம் நெய், அப்புறம் எண்ணெய். இதுதான் தேவையான பொருட்கள் நண்பர்களே. வாங்க இப்போ பார்ப்போம். பாருங்கள் நண்பர்களே, செட்டிநாடு உக்காரை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம். இப்போ செய்முறை விளக்கம். முதல்ல பாசிப்பயிரை வேக வச்சுக்கிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. இப்போ 1/4 கிலோ பாசிப்பயிரை கொட்டிக்கிறோம். இதை குக்கரில் வேக வைக்கிறோம். வேக வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் நண்பர்களே. பாருங்கள் நண்பர்களே, பாசிப்பயிரை அதாவது குக்கரில் போட்டு இப்போ வேக வைக்கிறதுக்கு அடுப்பில் வச்சாச்சு. வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம தேங்காயை சுரண்டி வச்சுருவோம். பாருங்கள், இடையில தேங்காயை நம்ம சுரண்டி வச்சுக்கலாம். பாருங்கள், தேங்காய் சுரண்டியாச்சு. அதாவது அரை மூடி தேங்காய் சுரண்டிக்கிட்டாச்சு. அடுத்து இப்போ மண்டை வெல்லம் உடைக்க போகிறோம். பாருங்கள் நண்பர்களே, மண்டை வெல்லம் உடைக்கிறதுக்கு அதாவது காயத்துக்குள்ளே போட்டுக்கிறோம். இப்போ போட்டு அப்படியே அடிக்கிறோம். பூரிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா. பொண்டாட்டி புருஷன் அடிக்கக்கூடாது. மண்டை வெல்லத்தை அடிக்கிறது தான் பூரிக்கட்டை யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? நல்லா உடைச்சிக்கிறோம். உடைச்சாச்சு. கொட்டிக்கிறோம். பாருங்க, இந்த மாதிரி உடைச்சிக்கிறோம். உடைச்சி வச்சுக்கிறோம். பாருங்க நண்பர்களே, ஏற்கனவே ஒரு விசில் வந்துருச்சு. பாருங்க, 2வது விசில். 3 விசில் வந்துருச்சு. பாருங்கள் நண்பர்களே, பாசிப்பயிறு வந்துருச்சு. விசில் எடுத்தாச்சு. எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி தண்ணி ஊற்றிட்டு பாருங்கள், நல்லா வெந்து போச்சு. சூப்பராக வெந்து போச்சு. தண்ணியே இல்லையாட்டுக்குது. அதனால் அப்படியே மசிச்சுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வெந்து போச்சுன்னு பாருங்கள், அருமையாக. இப்போ அப்படியே மசிச்சுக்கலாம். மற்ற வச்சு அப்படியே மசிச்சுக்க வேண்டியதை பாருங்கள். அவ்வளோதான். சூப்பர் சூப்பர், அருமை அருமை. நம்ம என்ன செய்கிறோம்? உக்காரை செய்கிறோம். இது நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். இது நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடும். அதாவது நார்மலாக வறுத்து மிக்சியில் போட்டு அரைக்கிறத விட இப்படி வேகிச்சு இப்படி மசிக்கும் போது சீக்கிரம் வேலை முடிஞ்சு. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சு? பார்த்தீங்களா? பாருங்கள் நண்பர்களே, உட்கார செய்கிறதுக்கு மிக முக்கியமானது ஃபஸ்ட்டு வெல்லம் காய்ச்சணும். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றிட்டு வெல்லத்தை போட்டுக்கிறோம். போட்டு அதாவது சர்க்கரை பாவு ரெடி ஆகட்டும். பாருங்கள், எல்லா வெல்லத்தையும் கொட்டியாச்சு. முதல்ல சர்க்கரை பாவு ரெடி ஆகட்டும். ரெடி ஆச்சுன்னா மீன் வயல் அங்கே என்னென்னு வச்சுருக்கிறோம்? ரவை தேங்காய் வறுத்துக்கிறோம். முதல்ல நெய் ஊற்றி வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம பாசிப்பயிறு மசிச்சு இல்லைங்களா, அதை போட்டுக்கிறோம். அதை போட்டு அதுக்கப்புறம் இந்த பாகை அதில் மிக்ஸ் பண்ணுறோம். இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. அதனால் இதை ஃபஸ்ட்டு காய்ச்சிக்கிறோம். பாருங்கள், ஒரு பக்கம் வெல்லம் சர்க்கரை பாவு ரெடி ஆகிட்டு இருக்குது, வெள்ளைப்பாவு. அடுத்தது இன்னொரு பக்கம் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நெய் ஊற்றி ஒன்று சைடு பை சைடு அப்படி பண்ணிக்கலாம். பாருங்கள் நண்பர்களே, ஒவ்வொரு ப்ரொசீஜர் நல்லா கவனிங்க. நீங்களே செஞ்சு பார்க்கலாம். செட்டிநாட்டு உக்காரை, அதாவது பாசிப்பயிரில் செய்கிற உக்காரை. முந்திரி பருப்பு திராட்சை ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம்.
ஓகே, இதை அப்படியே வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம், பாத்திரத்தை வச்சுக்கலாம், வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பாருங்கள். ரைட்டு. இப்போ ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கிறோம். ஓகே, அடுத்து நெய் ஊற்றுனதுக்கு அப்புறமா இப்போ ரவையை போட்டு வணக்கிறோம் நல்லா நெய்யிலேயே. நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டுக்கலாம். ரவை நல்லா வந்து வணங்கிருச்சு, அதாவது வறுத்தாச்சு. இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம தேங்காய் பூ போட்டுக்கிறோம். தேங்காய் பூ போட்டு அப்படியே நெய்யிலேயே வறுக்கிறோம். அநேகமாக இங்கே சக்கரை பாவு, அதாவது வெள்ளைப்பாவு வந்து ரெடின்னு நினைக்கிறேன். சக்கரைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். வெள்ளைப்பாவு ரெடி ஆனோன்னே ஒரு வடி வச்சு வடித்து இந்த இதில் வந்து, அதாவது என்னது, ரவை தேங்காய் பூ மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஊற்றிக்கலாம். வணக்கியாச்சு. அதாவது என்னது, ரவையும் தேங்காய் பூவும் வறுத்தாச்சு. இப்போ வந்து சக்கரை பாவு வந்து ஊற்றிக்கிறோம். பாருங்கள், அப்படியே வடிகட்டி. ஏன் சொல்கிறேன்னா அதில் வந்து அந்த துகள்கள் அப்படியே இருக்கும். அப்படியே வடித்து ஊற்றிக்கிறோம். பாருங்கள், இது ஹீட் ஆகிட்டு இருக்குது. அப்படியே ஏற்கனவே சக்கரை பாவு கொதிக்க வச்ச வெள்ளைப்பாவு தான் ஊற்றினோம் இனிப்புக்கு. இப்போ வந்து அந்த பாசி பயிரை நம்ம மசிச்சு இல்லைங்களா, அதை வந்து அப்படியே கொட்டி அப்படியே கிளறணும். பாருங்க நண்பர்களே, சூப்பராக இருக்குது பாருங்க. அவ்வளோதான். பாருங்கள் நண்பர்களே, அப்படியே நல்லா கொதிக்குது. சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்வீட்டு அநேகமாக அல்வா மாதிரி வரும்னு நினைக்கிறேன். செட்டிநாட்டு உட்காரை. ஏன் செட்டிநாட்டு உட்காரன்னு சொல்கிறோம்னா, அவங்க வந்து நல்லா வந்து இந்த ஸ்வீட் செய்வாங்க அதிகமாக. அதனால தான் சொல்கிறோம். பாருங்கள், அப்படியே கரண்டி விட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இல்லாட்டினா கட்டி பிடிச்சி போயிடும். அதனால் நம்ம அப்படியே வணக்கிட்டே இருக்கிறோம். கட்டி படாமக்கிறது நல்லா கிளறி விடுறோம். சூப்பராக. வெள்ளைப்பாவு இருக்கிறதுக்கும் ரவை வந்து வெந்ததுக்கப்புறம் நல்லா சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆயிரும். கட்டி பிடிக்காமல் பார்த்துக்கணும். நல்லா கலரி விட்டே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் இது வந்து டேஸ்ட்டே இருக்குது. கட்டி பிடிக்காமல் இருக்கும்போது. கட்டி பிடிச்சாலும் பரவாயில்ல, ஏன்னா பாசி பயிறு சர்க்கரையில் கலந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அப்படியே நெய், அப்புறம் கொஞ்சம் அது நெய்யே கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கணும். பாருங்கள், நெய் ஊற்றுனதுக்கப்புறம் எப்படின்னு பாருங்கள். சூப்பராக, அதாவது அடி ஒட்டாமல் எடுக்கணும். கிளறி விட்டே இருக்கணும். பாருங்கள், எந்த அளவுக்கு கலர்றமோ அந்த அளவுக்கு இந்த ஸ்வீட் வந்து அவ்வளோ சூப்பராக வரும். இது முக்கியமாக அதில் வந்து கலர்றதுல தான் இருக்குது. நெய் நம்ம சேர்த்திக்கிறோம், அப்பப்போ சேர்த்திக்கிறோம். அடி பிடிக்காமல் இருக்க அப்பப்போ சேர்த்து கிளறி விட்டுக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வேற ஒன்றும் இல்லை, அல்வா மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் அல்வா எப்படி செய்கிறோமோ பொழுதுனி கிண்டிட்டு இருக்கிறோமோ அதே மாதிரி
கிண்டிகிட்டே இருக்கணும். என்ன அல்வாவுக்கு கோதுமை பவுடர் போடுறோம், கோதுமை மாவு அல்லது மைதா மாவு. இதுக்கு வந்து பாசிப்பயிறு மசிச்சது, அதாவது வேவிச்சு மசிச்சது போடுறோம். ஏன்னா இது வந்து ஒரு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஏற்கனவே பாசிப்பயிறு வச்சு பாசிப்பயிறு உருண்டைன்னு செஞ்சோம். இது பாசிப்பயிர்லேயே இன்னொரு ஸ்வீட்டு. சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள், அருமையாக வந்திருக்குது. மாடி ஊற்றிக்கிறோம். இதில் நெய் தான் அல்டிமேட்டு. மாடி ஒரு கலக்கிறோம். ஓகே, இப்போ அநேகமாக ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் நண்பர்களே, ரெடி ஆயிடுச்சு. இதுதான் வந்து செட்டிநாட்டு உக்காரை. வாங்க சாப்பிடலாம் நண்பர்களே. பாருங்கள் நண்பர்களே, அல்வா மாதிரியே சூப்பராக இருக்குது. அல்வா அல்லது வெண்பொங்கல் எந்த மாதிரி வேணால் வச்சுக்கலாம். பாருங்கள், வாங்க சாப்பிடலாம் நண்பர்களே. பாருங்கள் நண்பர்களே, செட்டிநாட்டு உக்காரை ரெடி. வாங்க சாப்பிடலாம். அதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம ப்ரொசீஜர் பிரகாரம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம செங்கோ விலாக் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.